வெல்கம் பேக் டு இளந்தளிர் பூக்கள் சேனல். இப்போ நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய ஒரு நாள் பயணம் நம்ம பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு தாங்க போகிறோம். நாங்கள் எங்கேருந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாப்பேட்டை டு பண்ணாரி அம்மன் கோவில். அம்மாப்பேட்டையிலேருந்து இப்போ நம்ம அந்தியூர் வந்திருக்கோம். அந்தியூரில் பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி நின்று நம்ம சாமி கும்பிட்டுருக்குறோம். இந்த இடம் நம்ம பத்திரகாளி அம்மன் கோவில் குண்டம் இறங்கும் இடம் தாங்க இந்த இடம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போகிற வழியில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போவோம். அதில் ஒன்று தாங்க இந்த இடம். நம்ம ஒரு பேக்கரிக்கும் பக்கத்தில் ஒரு கடை, அந்த மரத்தை பார்க்குறோம். அந்த கடைக்கும் ரொம்ப 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 பக்கமாக அந்த மரம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த மரத்தை பார்க்கும்போதே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய விழுதுகள் கீழே விழுந்து மறுபடியும் அந்த மரம் மேலோங்கி வளர்ந்து அது எவ்வளோ உயரமாகவும் அகலமாகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது. எவ்வளோ பெரிய மரங்களை நம்ம ஒரு மரம் கூட நம்மலாம் வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை பார்க்கவாது அந்த சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும்போது அதை நம்ம பார்த்து ரசிச்சுட்டு வரலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நாங்களும் அதை பார்த்து ரசிச்சுட்டு வந்தோம். பாருங்கள், வழி நெடுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா சாலையோர மரங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மரம்லாம் இருக்குது. அந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து நம்ம சாலையோரங்களில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஊர் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் நிறைய ரோட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மரங்கள் இருக்குங்க. அதெல்லாம் அழகழகாக இருக்குது. அவ்வளோ பெரிய மரங்கள் இருக்குது, விழுதுகளோடு இருக்குது. அதையெல்லாம் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு போகணும். நம்ம ரசிக்கிறதோடு இல்லாமல் நிறைய மரங்களை வைக்கணும், நம்மளும் ஏதாவது ஒரு மரங்களை வைக்கணுங்கிறத நம்ம இதை பார்க்கும்போது தாங்க தெரியுது. வாங்க நம்ம அப்படியே நம்ம பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். நம்ம கோவிலில் என்னென்ன வாங்கிட்டு போகிற பூஜை பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலுமிச்சம்பழம், நெய் தீபம், உப்பு வந்து நம்ம வேண்டிய காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உப்பு வாங்கிட்டு போகிறோம். நம்ம குண்டம் திருவிழா நடக்கும்போதெல்லாம் உப்பு வாங்கி போட்டு அதில் வேண்டுதல் வச்சுக்குவாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா நம்ம குண்டம் இறங்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த மக்கள் வேண்டுதல் வச்ச மக்கள்லாம் வந்து அந்த குண்டத்தில் வந்து உப்பு வாங்கி போடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கோவிலுக்கு வரும் பொழுதும் எப்போ வேணாலும் நம்ம ஒரு காரியத்தை
நினச்சி வேண்டுதல் வச்சுட்டு நம்ம வந்து உப்பு வாங்கி வச்சுட்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதல்கள்லாம் நிறைவேறுச்சு அப்படின்னாலும் நம்ம உப்பு வாங்கி போடலாம் சாமிக்கு. அந்த மாதிரி தாங்க நாங்களும் வந்து உப்பு வாங்கிட்டு போனோம். நம்ம என்னென்ன நெய் தீபம் வந்து நம்ம அங்கே நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ அது நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்றிக்கலாம் விளக்குகள்லாம். நாங்கள் போன டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொரோனா டைமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மக்கள் வந்து எல்லாரும் வெளியில் போகலாம், ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே மட்டும் நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தாங்க நாங்கள் போனோம். அப்போவும் பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றியும் கயிறு கட்டி இருந்தாங்க. கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து அனுமதி இல்லை மக்களுக்கு. வெளியில் நின்று நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எல்லாரும் வந்து குறைவான மக்களே வந்து வந்திருந்தாங்க. நிறைய பேர் வருவாங்க இந்த கோவிலுக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற பண்ணாரியம்மன் கோவிலுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துக்கு தாங்க நம்ம போயிருக்கோம். அந்த உள்ளே போக முடியல அப்படிங்கிறதுனால நம்ம வெளியிலிருந்தே அந்த கோவிலோட அழகை பார்க்குறோம். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம போனவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பிரமிப்பாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த மண்டபமெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க, கருங்கற்களாலேயே வந்து இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அந்த சிற்பங்கள் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு போனவங்களுக்கு தெரியும். ஆனால் போகாதவங்களுக்கு இதனுடைய சிறப்புகள்லாம் தெரியாது இல்லைங்களா? அதனால் சொல்கிறேன், போகாதவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. நம்ம அந்த கோவிலுடைய மேற்கோபுரத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிறோடைய மலையினுடைய உச்சியினுடைய பகுதியும் அந்த கோபுரத்தோட பகுதியும் அழகா தெரியுங்க. நம்ம அந்த கேட்ல இருந்து அந்த சாமியை கும்பிடும்போது கூட சாமியினுடைய முகத்தை பார்க்க முடியல, அந்த வன தேவதையோட முகத்தை பார்க்க முடியல அப்படின்னா கூட நம்ம வெளியிலிருந்து அந்த அழகை பார்க்கும் பொழுதே மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்குங்க. இன்னும் உள்ள போய் நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அதை விட இன்னும் மனசுக்கு நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருக்கும். நம்ம ஒரு தடவை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட எல்லா கோவில்களும் திறந்து எல்லா மக்களும் எல்லா இடங்களுக்கும் போகணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். அந்த பண்ணாரியம்மன் புண்ணியத்தில் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நானும் உங்களுக்காகவும் மக்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். நீங்களும் எல்லாருக்காகவும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எங்கே போனாலும் ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அது அனைவருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணாரியம்மன் கோவிலுக்கு போனதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கும் ஆப்போசிட் சைடு ஒரு ரோடு கீழே போகிற மாதிரி இருக்கும். அது வந்து நிறைய பேருக்கு நாங்கள் அங்கெல்லாம் போனதில்லை, பார்த்ததில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். அந்த இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா முடி காணிக்கை செலுத்துகிற இடம் தாங்க அந்த இடம். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடி காணிக்கைகள்லாம் செலுத்திட்டு அங்கே குளிச்சுட்டு அங்கேயே துணிகள்லாம் மாற்றிக்கலாம். அந்த வசதிகள்லாம் அங்கேயே இருக்குது. கோவில் வந்து குழந்தைகள் இல்லாதவங்க வந்து அந்த மரத்தில் வந்து தொட்டில் கட்டுவாங்க. இங்கே பக்கத்தில் வந்து நம்ம கோழி ஆடு இதெல்லாம் வந்து வெட்டிட்டு பொங்கல் வச்சு வைக்கக்கூடிய அந்த இடம் தாங்க அந்த இடம். அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கேயே எல்லாமே சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தாங்க அந்த ஆடு கோழி இதெல்லாம் வெட்டி சமைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சாமியை பார்க்குறோம். இந்த சாமியை பாருங்க, இப்போ யாருமே அந்த இதெல்லாம் செய்யாதனால அந்த இடத்துல ஒரே அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு காட்டு பகுதி வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தனியாக இருக்கக்கூடிய அந்த சாமியை வந்து நம்ம தனியாக நின்று கும்பிடும்போது அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்ததுங்க அந்த இடம். பறவைகளோட சத்தங்கள் மட்டுமே அந்த இடத்துல இருந்தது. அழகான அந்த இடத்துக்கு நம்ம வீரப்பன் ஐயா வந்து வழிபட்டுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம், கோவில்னே சொல்லணும். அந்த இடத்துக்கு நாமளும் போயிருக்கோம். அவர் வாழ்ந்த காலத்தில் நாமளும் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே வந்து பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறை நம்ம இந்த கோவிலுக்கு போகணும். இல்லை நம்ம அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நம்ம அடிக்கடி போயிட்டு வரலாம். நம்ம நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும் தெய்வம் தாங்க அந்த பண்ணாரியம்மன் கோவில். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடிக்காணிக்கை செலுத்திருக்க இடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாமி தாங்க இந்த இடத்துல எல்லாம் இருக்குது. அங்கே வந்து நம்ம சமைக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டாங்கள்லாம் வச்சு கமுத்தி விட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே யாரும் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலைமையெல்லாம் மாறினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பழைய மாதிரி வந்து இங்கே பொங்கல் வைக்கலாம், கிடா வெட்டலாம், இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்லாம் அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் வந்து கொண்டு வந்துடுவாங்க. அது வரைக்கும் இந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்க தான் செய்யும். நம்மளும் அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எவ்வளோ பெரிய அழகான மரங்களும் இயற்கையான சூழலும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த எந்த ஒரு பார்க்கு ஒரு செயற்கையாக செஞ்ச ஒரு பார்க்குக்கு போனால் கூட நமக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குமான்னு தெரியாது. இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. அந்த இடத்துல பாருங்கள், நம்ம இங்கே தான் உட்காந்து நாங்களாம் சாப்பிட்டு போன டைம் எல்லாம் நாங்கள் ஒரு குடும்பத்தோடு போனப்போ இங்கே தான் எல்லாம் சாப்பாடுலாம் அந்த மரத்துக்கடியில் உட்காந்து இங்கே பாருங்கள் அந்த ரெட் கலர் பூ தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, வேப்ப மரம் மாதிரி, அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம்.
நம்ம அந்த பழைய நினைவுகள்லாம் நமக்கு வருதுங்க. எல்லார் கூடயும் ஒண்ணா போனது, சமைச்சது, சாப்பிட்டது இதெல்லாம் வந்து ஒரு வரன்னு தான் சொல்லணும். எல்லாரும் குடும்பத்தோட போய் உட்காந்து சாப்பிடுறது, ஜாலியா இருக்குது. குழந்தைங்கலாம் ஜாலியா அங்க விளையாண்டது, அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. அத நெனச்சு பார்க்கும்போது, மறுபடியும் எப்ப நம்ம அந்த மாதிரி வரப்போறோம், எல்லாரும் சேர்ந்து வரப்போறோம் அப்படின்னு தான் நாங்க நெனச்சோம். நாங்க பேசிட்டு இருந்தோம். நானும் என் கணவர் மட்டுமே அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். குழந்தைங்கலாம் அம்மா வீட்ல இருந்ததுனால நாங்க 2 பேரும் மட்டுமே போயிருந்தோம். அந்த இடத்துல பாருங்க, சிவப்பு கம்பளம் விரித்த மாரி அந்த மரம் பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு. அந்த மலைகள பார்க்கும்பொழுதும் அவ்ளோ பிரமிப்பா இருக்கும். நம்ம பக்கத்துல போய் பார்க்கும்போது, அந்த தூரத்துல இருந்து வரும்போது, அந்த ரோடு சாலை வழியா வரும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த மலைய பார்த்துக்கிட்டே நம்ம அந்த வண்டியில வரும்பொழுது, அ எவ்ளோ அழகா அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்ப என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, மான்கள் வந்து நெறைய போச்சுங்க. நம்ம அப்படியே நாங்க வண்டியில பைக்ல போகும்பொழுது, மான் அப்படியே பக்கத்திலேயே இருந்தது. ரோட்டு பக்கத்திலேயே. நாங்க இறங்கி போறதுக்குள்ள அது கொஞ்சம் தூரத்துல போயிருச்சு. அந்த மாரி அழகிய மான்கள பார்க்கலாம். நம்ம போற இடமெல்லாம் பாருங்க, எவ்ளோ அழகா இருக்கும் அப்படின்னு. அங்க நம்ம அடுத்தது நம்ம பண்ணாரி அம்மன் கோவிலிருந்து எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவானி சாகருக்கு அணைக்கு தாங்க பார்க்க போறோம். நாங்க குழந்தைங்களோட வரும்போது நம்ம பண்ணாரி அம்மன் போயிட்டு, பவானி சாகர் போயிட்டு தான் வருவோம். சரி தனியா போனதுனாலயும், சரி அங்க போய் எப்படி இருக்கு என்னன்னு அப்படியே பார்த்துட்டு வரலாம். பார்க் திறந்திருந்தா பார்க்கலான்னு போனோம். ஆனா பார்க்லாம் திறக்கல. நாங்க அப்படியே வெளியில போய் பார்த்துட்டு, அப்படியே மீன் மட்டும் வாங்கி சாப்பிட்டு எல்லாம் வந்துட்டோம். கொஞ்சம் சில கடைகள் மட்டுமே இருந்தது. நெறைய கடைகள்லாம் இல்ல. இப்ப இங்க நம்ம பார்க்குக்கு வந்து இப்ப வந்திருக்கோம். நம்ம பார்க்ல என்ன பார்க்குறோம் அப்டின்னா, தண்ணி வந்து அதிகமாலாம் திறந்து விடல. ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்டின்னா, அங்க வந்து பாலம் வந்து புதுசா வந்து கட்டிட்டு இருக்காங்க பக்கத்துல. இது வந்து பழைய பாலம். நம்ம அப்டியே நடந்தோனாவே ஒரு அதிர்ற மாதிரி இருக்கு. ஒரு சேஃப்டி இல்லன்னு தான் சொல்லணும். அதுக்கு பக்கத்திலேயே நல்லா புதுசா பாலம் வந்து கட்டிட்டு இருக்காங்க. சீக்கிரமா கட்டி மக்களுக்கு பயனடையணும் அப்படின்னு அ நான் நெனைக்கிறேன். நம்ம அப்பதான் நல்லா அந்த மாதிரி எல்லாரும் நம்ம இந்த மாரி இடங்களெல்லாம் போய் நின்னு ரசிக்க முடியும், பார்க்க முடியும். நீங்களும் வந்து இந்த இடத்துக்கெல்லாம் கண்டிப்பா போய் பாருங்க. அம் அந்த இயற்கைய வந்து நம்ம பாருங்க எவ்வளோ அந்த மலை தொடர்கள் பாருங்க. அடுக்கடுக்கா, அடுக்கடுக்கா அழகிய மலைத்தொடர்களும், அந்த நீர்நிலைகளும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம போகும்போது, மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா, அமைதியா நமக்கு வந்து அந்த இடத்த விட்டு வரக்கே மனசு வராது. அந்த அளவுக்கு அமைதியான ஒரு இடத்துல தாங்க நம்ம இருக்கோம். இங்க பாருங்க வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. தண்ணி வந்து குறைவான தண்ணி தான் எடுத்து விட்டுருக்காங்க. அ இந்த மாதிரி நம்ம வெளியில போறப்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு கொஞ்ச நாளா இருந்து நம்ம மனசெல்லாம் வந்து மன அழுத்தத்தில ஈடுபடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல இந்த மாரி வெளியில கொஞ்சம் போயிட்டு வரோம் அப்படின்னா, ஒரு கோவிலுக்கு, ஒரு பார்க்குக்கு போகும்போது, நம்ம மனசு வந்து ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸா ஆகுற மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பா நம்ம எல்லாரும் வெளியில இங்க தான் அப்படின்னு இல்ல, உங்க உங்க இடத்துல பக்கத்துல வேற எந்த இடமா இருந்தாலும் ஒரு இயற்கை சார்ந்த இடங்களுக்கு நான் போகும்பொழுது, மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். போயிட்டு வாங்க. என்னங்க, நாங்க வந்த வழியெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்.
அந்த வனம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம அந்த ரோடு சைடு வழியா வரும்போது, சாலைய கடந்து வரும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மலைகளும், அந்த மரங்களும் எவ்வளோ அழகா இருந்தது அப்படின்னு. அந்த ரோட்லயே ஒரு தடவைக்கு 2 தடவ நாங்க போயிட்டு வந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவானிசாகர் அணைக்கு போயிட்டு மறுபடியும் அந்த கோயிலுக்கு வந்துட்டு, அந்த கோயில்லேருந்து நம்ம அதே ரோட்டு வழியா வந்தோம். அந்த வழியா ஒரு 2 டைம் போன மாரி இருந்தது. நாங்க எங்களுக்கே அந்த அன்னைக்கு அந்த இடத்த விட்டு வரதுக்கே மனசு வரலன்னு தான் சொல்லணும். அம் அவ்வளோ அழகா இருந்தது. அமைதியா இருந்தது. மக்கள் கூட்டம் வந்து அதிகமா இல்லாததுனால, மிகவும் குறைவா இருந்ததுனால, பறவைகளோட சத்தங்களும், அந்த இயற்கையோட அமைதியும் நம்மள மனசுக்கு வந்து ரொம்ப அமைதியா இருந்தது. இந்த மாரி மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகணும், மன அமைதியா இருக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா நம்ம வந்து பயணங்கள் வந்து போய்க்கிட்டே தான் இருக்கணும். பயணங்களுக்கு ஒரு முடிவே இல்லன்னு தான் சொல்லணும். நீங்களும் கண்டிப்பா பயணம் பண்ணுங்க. நல்லாருக்கும். மனசுக்கு அமைதியா இருக்கும். தேங்க் யூ.